Working paper part 8 in Tamil. Working paper meaning working paper அப்படின்னு என்னதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ரிப்போர்ட்டை ரெடி பண்ணும்பொழுது அதுக்கான ஒரு நோட்ஸ் மாதிரி நம்ம ரெடி பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு மீட்டிங் நடக்குதுன்னா அதுக்கான அஜெண்டா வந்து நம்ம ரெடி பண்ணுவோம். யார் வரா, என்ன ப்ரோக்ராம்ஸ் இருக்குது, எவ்வளோ பேர் வராங்க, டைமிங்கு, ப்ராசஸ் ஆஃப் தட் ஆக்டிவிட்டி எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணுவோம் இல்லையா. இது வந்து ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறேன். இதன் பேர் கூட நம்ம ஒர்க்கிங் பேப்பர் அப்படின்னு வந்து சொல்லலாம். அதே மாதிரி இப்போ வந்து ஒரு ஆடிட்டிங்கில் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு விஷயத்தை வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் ரெடி பண்ணுறோன்னா அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு முன்னாடியே நம்ம ஒரு அனலைசஸ் வந்து ரெடி பண்ணுவோம். இதெல்லாம் தேவை, அதுக்கான சம்மரி, அதுக்கான கமெண்ட்ஸை வந்து ரெடி பண்ணுறவங்ககிட்ட வந்து நம்ம வாங்குவோம். அதுக்கான ஒரு விஷயத்தை நம்ம எடுத்து செய்யும் பொழுது ஒரு நோட்ஸ் மாதிரி நம்ம ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஒரு விஷயத்தை தான் வந்து ஒர்க்கிங் பேப்பர் அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஒவ்வொரு அக்கௌண்ட்ஸ்க்கும் இந்த ஒர்க்கிங் பேப்பர்ன்றது ஒரு எசென்ஷியலான ஒரு விஷயமா இருக்குது. டெஃபினிஷனில் ஜான்சன் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு பேப்பர். இந்த பேப்பரில் வந்து ரிட்டன் டாக்குமெண்ட்டாக இருக்கும். இது வந்து ப்ரைவேட்டாக ரெடி பண்ணுவார். யார் ரெடி பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆடிட்டர். பிகாஸ் ஒவ்வொரு ஆடிட் அப்பையும் இவர் வந்து ப்ரிப்பேர் பண்ணி தான் ஒரு ஜட்ஜ்மெண்ட் அவரோட சிக்னேச்சர் போட்டு சர்டிஃபையே பண்ணுவாங்க அந்த அக்கௌண்டிங் ஸ்டேட்மெண்ட்டை. ஸோ இது வந்து ஒரு பெரிய ஒரு ரோல் வந்து ப்ளே பண்ணுது இன் அக்கௌண்டிங் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இது வந்து ஒரு விஷயத்தை எக்ஸாமைன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு கன்க்ளூஷன் மாதிரி கொடுக்குற மாதிரி, இதில் இருக்கிறது எல்லாம் கரெக்டாக இருக்குது, இதோட ரிப்போர்ட்ஸும் வந்து மெயின்டைன் பண்ணி வச்சுருக்கிறாங்க ஒரு ஒர்க்கிங் நோட்ஸ் மாதிரி அப்படின்றத வந்து தெரிவிக்கிறதுக்காக இந்த ஒர்க்கிங் பேப்பர் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை வந்து ப்ளே பண்ணுது. கிளாசிஃபிகேஷன்ஸ் ஆஃப் ஒர்க்கிங் பேப்பர் வந்து 3 டைப்ஸ் இருக்குது. அதில் ஃபர்ஸ்ட் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா பெர்மனன்ட் ஃபைல் பேப்பர். பெர்மனன்ட் ஃபைல் பேப்பர்னா என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து ஒரு கண்டினியூஸான ஒரு டாக்குமெண்ட்ஸ் வந்து ரெடி பண்ணுவாங்க. இது வந்து எதுக்காக ரெடி பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு விஷயம் வந்து நடக்குது, அந்த ஒரு விஷயம் நடக்கிறதுக்கான இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே மெயின்டைன் பண்ணுற மாதிரி. இப்போ நான் முன்னாடி சொன்ன மாதிரியே தான், இப்போ வந்து ஒரு மீட்டிங் நடக்குதுன்னா அதில் இருக்கிற அஜெண்டா, அதுக்கப்புறம் யார் யார் வரா, டைமிங்கு, என்ன பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் ஆக்டிவிட்டி அங்கே வந்து நடக்க போகுது, எல்லாத்தையும் ரெடி பண்ணுற மாதிரியான விஷயத்தை தான் இங்கே ஒர்க்கிங் பேப்பர் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து பெர்மனன்ட் ஃபைல் பேப்பர் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒருத்தர் வந்து கம்பெனிக்குள்ளார என்ட்ராகும்போது ஒரு பார்ட்னர்ஷிப் டீடோட தான் அவர் என்ட்ராவார். அப்போ வந்து அவர் பற்றின ஒரு மெமரண்டம் ஆஃப் அசோசியேஷன், ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷன், அவர் எவ்வளோ அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாரு, எவ்வளோ ஆக்டிவாக இருக்கிறாரு அவரோட பார்ட்னர்ஷிப்பான ஒர்க்கில் அப்படின்றத ஃபுல்லாக டீட்டெயிலாக மானிட்டரி வேல்யூவில் நம்ம வந்து அசர்டைன் பண்ணுற ஒரு விஷயத்தை தான் ஃபர்ஸ்ட்டில் சொல்லியிருக்காங்க. செகண்ட் நான் சொன்ன மினிட்ஸ் ஆஃப் மீட்டிங் நடக்கும்பொழுது கண்டினியூஸ் இம்பார்ட்டன்ட் ப்ராசஸையும் வந்து நம்ம அவங்க அனலைஸ் பண்ணி ஒரு காப்பி பண்ணி எடுத்து வச்சுப்பாங்க. அதுக்கப்புறம் இவங்க ஒரு பிஸ்னஸ் கன்சல்ட் வந்து எடுக்கும் பொழுது ஒரு பிஸ்னஸ் விஷயத்தை பற்றி பேசும்போது அந்த விஷயத்தை பற்றின ஒரு ஷார்ட் டிஸ்கிரிப்ஷன் எடுத்து வச்சுப்பாங்க. இதை பற்றி பண்ணால் நல்லா இருக்குமா அப்படின்ற ஒரு சின்ன ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் எடுத்து இவங்க வச்சுப்பாங்க. ஒரு ஐடியாக்கான ஒரு நோட்ஸ் மாதிரின்னு வச்சுக்கோங்களே, எடுத்து வச்சிருக்கிறதுக்கான ஒரு பேர் தான் வந்து பெர்மனன்ட் ஃபைல் பேப்பர். செகண்ட் ஒன் வந்து ஆடிட் அட்மினிஸ்ட்ரேஷன் பேப்பர். நான் என் போடல, அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு என் யூஸ் பண்ணிக்கோங்க. ஆடிட் அட்மினிஸ்ட்ரேஷன் பேப்பர்ஸ். ஆடிட் அட்மினிஸ்ட்ரேஷன் பேப்பர் வந்து ஒவ்வொரு வருஷத்துக்கும் வந்து கரண்ட் ஃபைலில் நம்ம வந்து அதை சப்சிக்வெண்ட் இயராக நம்ம யூஸ் பண்ணிகிட்டே இருக்கிற ஒரு விஷயந்தான். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ யாரோக்கு நம்ம அப்பாயின்மெண்ட் தரோம், இல்லை வந்து நம்மளும் வந்து அப்பாயின்மெண்ட் வாங்குகிறோம், இல்லை ஒருத்தவங்க கூட நம்ம அப்பாயின்மெண்ட் கேட்குறோன்றதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு லெட்டர், அப்பாயின்மெண்ட் லெட்டர். அதுக்கப்புறம் மெமரண்டம் ஆஃப் மீட்டிங் வித் மேனேஜ்மெண்ட், மெமரண்டம் ஆஃப் மீட்டிங் வித் ஆடிட் கமிட்டி ஆஃப் தி கிளைண்ட், ஆடிட் டைம் பட்ஜெட், இன்டர்னல் கண்ட்ரோல் கொஷினரிஸ், இன்டர்னல் கண்ட்ரோல் சிஸ்டம் அண்ட் ஃப்ளோ சார்ட், அதுக்கப்புறம் ஒர்க்கிங் ட்ரையல் பேலன்ஸ் ஆன் ஜென்ரல் லெஜர் அக்கௌண்ட்ஸ். இதுக்கு எல்லாத்துக்கும் நம்மளுக்கு வந்து ஆடிட் அட்மினிஸ்ட்ரேஷன் பேப்பராக நம்மளுக்கு வந்து இது எல்லாம் ஒர்க் ஆகுது. அண்டர் த அட்மினிஸ்ட்ரேஷன் ஒர்க்குக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஒர்க்கிங் பேப்பர் மாதிரி.
தேர்ட் ஒன் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா ஆடிட் எவிடன்ஸ் பேப்பர். ஆடிட் எவிடன்ஸ் பேப்பர் எந்த இடத்துல யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். நம்ம எல்லாருமே வந்து இன்சூரன்ஸ் அக்கௌண்ட் படிச்சிருப்போம். இன்சூரன்ஸ் அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 15 ஷெட்யூல்ஸ் இருக்குது. அப்போ ஒவ்வொரு ஷெட்யூலுக்கும் ஃபைனல் ஸ்டேட்மெண்ட் நம்ம பார்க்கும்போது எப்படி பார்ப்போம், அந்த ஃபஸ்ட்டு ஷெட்யூலுக்கான டோட்டல் அமௌண்ட்டை மட்டும் தான் பார்ப்போம் இப்போ ரிப்போர்ட்டாக சப்மிட் பண்ணும்போது. பட் நம்ம வந்து திடீர்னு ஃபஸ்ட்டு ஷெட்யூலுக்கான நோட்ஸ் வந்து காமிங்க அப்படின்னு சொன்னால், நம்ம அந்த சமயத்தில் நம்ம ஒரு எவிடன்ஸை நம்ம ஷோ பண்ணுவோம் இல்லையா, ஃபஸ்ட்டு ஷெட்யூலுக்கான என்ட்ரிஸ் எல்லாம் இதுதாங்க அப்படின்னு சொல்லிட்டு காமிப்போம் பார்த்தீங்க. இதுதான் வந்து எவிடன்ஸ் பேப்பர். ஒரு எக்ஸாம்பிளாக தான் நான் சொல்கிறேன். இந்த மாதிரி சப்மிட் பண்ணக்கூடிய ஒரு விஷயத்தை கூட நம்ம வந்து சொல்லலாம். இது வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம டோட்டல் அமௌண்ட் அங்கே காமிப்போம், பட் செப்பரேட்டாக கேட்டாங்கன்னா இந்த இடத்துல நம்ம சப்மிட் பண்ணக்கூடிய ஒரு எவிடன்ஸ் பேப்பர் நம்மளுக்கு வேணும் இல்லையா. ஸோ இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இது வந்து கிளியராக இருக்கும், கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷனாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் மெரிட்ஸ் ஆஃப் ஒர்க்கிங் பேப்பர் வச்சிருக்கிறதுக்கான மெரிட்ஸ்லாம் என்னது அப்படின்னு சொன்னால், இப்போ வந்து ஒரு ஆடிட்டர் வந்து ஒர்க் பண்ணுறாங்கன்னா அவங்க ஒரு ஃபுல் வால்யூம் ஆஃப் அவங்க ஒர்க் பண்ணுற எல்லா விஷயத்தையுமே ஒரு சின்ன ஒர்க்கிங் பேப்பராக ரெடி பண்ணி வச்சுப்பாங்க. பிகாஸ் இன் ஃபியூச்சர் அவங்க எடுத்து கேட்டாலும் எடுத்து காமிக்கிறதுக்கான ரிப்போர்ட்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருவாங்க. ஸோ இட் வில் பி மோர் ஹெல்ப்ஃபுல் டு த ஃபியூச்சர் ஆடிட்டர் ஒன் ஹூ கம் இன் டு த கம்பெனி. அதுக்கப்புறம் இவங்க வந்து பிரின்சிபல்ஸ் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸை ஃபுல்லாக ஃபாலோ பண்ணி தான் அந்த ஒர்க்கிங் பேப்பருமே ரெடி பண்ணுறாங்க. தே யூஸ்ஃபுல் எவிடன்ஸ். இப்போ வந்து எவிடன்ஸ் யாரோ கேட்டாங்கன்னா எந்த வித நெக்லிஜென்ஸ் அதை வந்து நம்ம மறுக்காமல் அந்த விஷயத்தை வந்து நம்ம காமிக்கக்கூடிய அளவுக்கு நம்ம கிட்ட அந்த நோட்ஸ் இருக்குது அப்படின்னு ஒரு தைரியம் இருக்கிறனால நம்மளால எவிடன்ஸை ஷோ பண்ண முடியும். இது வந்து சப்சீக்வெண்ட் எக்ஸாமினேஷன் இவங்க கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறதுனால நம்ம சப்சீக்வெண்ட்டான ஒரு எக்ஸாமினேஷன் ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் த ஃபியூச்சர் எக்ஸாமினேஷன்ஸ் ஆஃப் அன் அக்கௌண்ட்ஸ். இந்த ஆடிட் ஒர்க்கிங் பேப்பர் வந்து ரெடி பண்ணும்போது ஒவ்வொருத்தருக்கிட்டையுமே நம்மளோட கோஆர்டினேஷன் நம்மளால இருந்தால் தான் பண்ண முடியும். இங்கே கோஆர்டினேஷனும் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இந்த ஒர்க்கிங் பேப்பர் ரெடி பண்ணும்போது ஒரு பிளானிங் கரெக்டாக இருக்கணும், பர்ஃபார்மன்ஸும் கரெக்டாக மெயின்டைனாக பண்ணால் மட்டும்தான், எந்த விஷயத்தை ஒமிட் பண்ணாமல் நம்ம கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏதோ ஒரு விஷயத்தை ஒமிட் பண்ணிவிட்டு அந்த இடத்துல என்ன நடக்கும், எரர்ஸ் ஃப்ராட்ஸ் தான் நடக்கும். ஸோ அது இல்லாமல் நம்மளுக்கு இந்த ஒர்க்கிங் பேப்பர் கண்டினியூஸாக கரெக்டான ஃப்ளோவில் ஒர்க் ஆகும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இந்த ஒர்க்கிங் பேப்பர் மூலிமா இன்டர்னல் செக்கோட சிஸ்டமோட வீக்னஸ் என்னதுன்றதை நம்மளால ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும், அஸ்டைன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு ஆடிட்டர்னால. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.